ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தாங்க செய்ய போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சேப்பங்கிழங்குல ஏராளமான நன்மைகள் இருக்குங்க. இந்த மழை காலத்தில் வர சேற்று புண்ணெலாம் இந்த பாதத்தில் வரும் இல்லையா, அந்த பாதத்தை ஈரப்பதம் இல்லாமல் கட்டுக்குள்ளே வச்சுருக்கோங்க இந்த சேப்பங்கிழங்கு. அது மட்டும் இல்லை, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதங்க. கொழுப்பே இல்லை இதில். சேப்பங்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து வேக வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2-3 வரமிளகாய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும், பருப்போட கலர். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ சேப்பங்கிழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கர்ப்பமாக இருக்கிறவங்க அடிக்கடி இதை எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கு ஒரு போலட் என்ற சத்து நிறையவே தேவைப்படும். அது இந்த கிழங்குல தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த விஷப்பூச்சிலாம் இருக்குன்னு கடிச்சிருக்கோம் அங்கங்கே நம்மளை, விஷப்பூச்சி, இந்த வண்டுகள், இதெல்லாம் அது சரியாகணுன்னா அந்த கடிப்பட்ட இடத்துல இந்த சேப்பங்கிழங்கு அரைச்சி போட்டிங்கன்னா அந்த உடல் முழுதும் பரவாமல் அந்த கடிப்பட்ட விஷம் முறிஞ்சிருங்க. அதனால் இதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்போது கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக அப்படியே கொஞ்சம் கோல்டன் கலர் வர அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள், உடையாமல். ஏற்கனவே நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க இந்த தூள்லாம் போடுறதுக்கு முன்னாடியே. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உடையாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் லெவல். பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு 1 மினிட் இருந்தால் போதுங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படி தயிர் சாதத்துக்கு, இந்த கருப்பு உளுந்து சாதம், கருவேப்பிலை சாதம், இதுக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே சமைக்கும்போது அன்போடு சமைங்க. சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.